தந்தை, மைந்தர், தூய ஆவியின் திருப்பேராலே ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பேரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபட்டு கடவுளின் வழிகளில் நடக்கின்ற மக்களாக நாம் நிலைத்திருப்போமாக. கண்களை மூடி நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த நல்ல கடவுளே, எங்கள் தாயும் தந்தையும் ஆனவரே, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நன்றி கூறுகின்றோம். நீரே எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றவர். உம்முடைய விலையேற்பெற்ற மீட்பை எங்களுக்கு வழங்கி உம்மால் மீட்கப்பட்டவர்களாக உம்முடைய மீட்பின் மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலும் கூட ஒரு விசுவாச குடும்பமாக ஒன்றாக உம்மை வழிபட நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். பல இடங்களில் நாங்கள் இருந்தாலும் கூட ஒரே சிந்தையோடு ஒரே நோக்கத்தோடு உம்மை வழிபட நீரே எங்களை ஏவி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக நாங்கள் எங்கள் நன்றியை உமக்கு தெரிவிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மிடம் எங்களை முழுமையாக ஒப்படைக்கவும் நீரே எங்களை தூண்டி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த வழிபாடு முழுவதிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாடுகின்றோம். நீரை முன்னின்று அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். உம்முடைய வல்லமையான வெளிப்பாடுகளை கண்டவர்களாக நாங்கள் திரும்பி செல்லும்படி நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். நீரை இந்த வழிபாட்டை ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு நபரையும் நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்வில் உம்முடைய கிருபையை நீர் மேலோங்க செய்யும்படி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். நீரை ஆசீர்வதியும், நீரை பலப்படுத்தும், நீரை வழிநடத்தும். எங்கள் மீட்பர் இயேசுவின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு தொடக்கமாக கீர்த்தனைகளில் தேவன் பின் வெல்லமே என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமாக. செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே. செய்ய நின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் தாக்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வார். தாக்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி தற்காத்தருள்வார். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே.
கால் சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனொயான் குந்தி கமலமாம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே குந்தி கமலமாம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே சேற்றில் பல வேளை பலமின்றி தேவே தவறிடினும் கூவி விழித்து தன் மார்போடனை தன்வாய் யாவும் பொறுத்தனதா கூவி விழித்து தன் மார்போடனை தன்வாய் யாவும் பொறுத்தனதா தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே பாசம் பற்று ஆவலாய் நின் தீரு பூசை பீடம் படைத்தே மோசவழிதனை முற்றுமகற்றியன் நேசனே நினை தொழுவே மோசவழிதனை முற்றுமகற்றியன் நேசனே நினை தொழுவே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ தீர சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை தீர சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்தே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். இறை வழிபாட்டு நூலில் 76ஆம் பக்கம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே,
நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாய் இரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவ அறிக்கைக்கு துணையாக பாவம் என்னை தொடர்ந்தாலும் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமாக. என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமும் இல்லை. மெய்யாகவும் துணை வேண்டுமையா, மெய்யாகவும் துணை வேண்டுமையா. எந்தன் ஐயா நின் பிள்ளை நான் அல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். 81ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் பாவ அறிக்கை மன்றாட்டின் வழியாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம்.
உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தன் அருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் இந்த நேரத்தில் நமக்காக வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் ஏசாயா புத்தகம் அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க வேண்டிய முதலாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 18 முடிய. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி
அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்நாளுக்கான நற்செய்தி பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. மத்தேயு 28:16 முதல் 20. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இவ்வேளையிலும் கூட நாம் அறிவிக்காமல் நான் இருப்பேனோ என்ற பாடலை இணைந்து பாடுவோமாக. அறிவிக்காமல் நான் இருப்பேனோ, அறிவிக்காமல் நான் இருப்பேனோ, அண்ணல் இயேசுவின் அன்பினை பிறர்க்கு அறிவிக்காமல் நான் இருப்பேனோ, அண்ணல் இயேசுவின் அன்பினை பிறர்க்கு அறிவிக்காமல் நான் இருப்பேனோ. எந்தனை மீட்டிடவே மேவிய உலகில் வந்தவரே, பாவியம் எந்தனை மீட்டிடவே மேவிய உலகில் வந்தவரே, புவிதனிலே திரிந்தலைந்து சிலுவையில் தம் உயிர் தந்திருக்க, புவிதனிலே திரிந்தலைந்து சிலுவையில் தம் உயிர் தந்திருக்க, அறிவிக்காமல் நான் இருப்பேனோ, அண்ணல் இயேசுவின் அன்பினை பிறர்க்கு அறிவிக்காமல் நான் இருப்பேனோ.
சென்றிடுவீர் உலகமெல்லாம். விண்ணிடும் வேளையில் வேந்தனேசு சென்றிடுவீர் உலகமெல்லாம். நின்றிடுவீர் என் சாட்சிகளாய் என்றுமே கட்டளை தந்திருக்க. நின்றிடுவீர் என் சாட்சிகளாய் என்றுமே கட்டளை தந்திருக்க. அறிவிக்காமல் நான் இருப்பேனோ அண்ணல் இயேசுவின் அன்பினை பிறர்க்கு. அறிவிக்காமல் நான் இருப்பேனோ. பேதுரு, யோவான், பவுல், சீலாவும் சாதுவும் வாக்கரும் அசரியாவும். பேதுரு, யோவான், பவுல், சீலாவும் சாதுவும் வாக்கரும் அசரியாவும். சாதனையில் நல் சாட்சிகளாய் மாதிரி வைத்து சென்றிருக்க. சாதனையில் நல் சாட்சிகளாய் மாதிரி வைத்து சென்றிருக்க. அறிவிக்காமல் நான் இருப்பேனோ அண்ணல் இயேசுவின் அன்பினை பிறர்க்கு. அறிவிக்காமல் நான் இருப்பேனோ. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, இவ்வேளையிலும் கூட நாங்கள் உமது வார்த்தையை தியானிக்க நீர் தந்திருக்கின்ற அழகான ஒரு வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். உமது வார்த்தையை தியானிக்கின்ற வேளையில் நீரே உமது புரிதலையும் உமது ஞானத்தையும் எங்களுக்கு வழங்கி நாங்கள் உமது வார்த்தையில் இருக்கின்ற ஆழமான உண்மைகளை அறிந்து கொள்ள நீர் எங்களை ஏவியருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் நினைவுகளும் உமது சமூகத்தில் ஏற்புடையதாக அமைய நீரை அருள் புரிய வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடற்ற வல்லமையான திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தென்னிந்திய திருச்சபையின் அருளுரை மரபின்படி இந்த நாளில் அருள்பணி என்ற ஒரு தலைப்பு அல்லது கருப்பொருளின் கீழ் நாம் சிந்திக்க கூடி வந்திருக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அருட்பணி ஞாயிற்றுக்கிழமையாக அனுசரிக்கப்படுகின்றது. மிஷன் சண்டே. அருட்பணி என்று சொல்லும்போது ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணி, ஆண்டவரின் நற்செய்தியை வார்த்தை அளவில் மட்டுமல்லாமல் செயல் வடிவமாக அறிவிக்கின்ற பறைசாற்றுகின்ற பணிதான் இந்த அருள் பணியாக காணப்படுகின்றது. நமது கிறிஸ்தவ வரலாற்றில்
பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ற ஒரு மிக சிறந்த ஞானி, மிக சிறந்த ஒரு விசுவாசி இருந்தார். அசிசி என்ற ஒரு பகுதியை சார்ந்த, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்த ஒரு நபர், அவருடைய பெயர் பிரான்சிஸ் என்பது. ஆகையால் அவருடைய கூற்றின்படி preach the gospel at all times and whenever necessary use words என்று கூறினார். நற்செய்தியை எல்லா நேரங்களிலும் அறிவியுங்கள், எப்பொழுது அவசியமோ அப்பொழுது மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ஆகிய எல்லா நேரங்களிலும் கூட நற்செய்தியை அறிவிப்பது நமது கடமையாக இருக்கின்றன. வெறும் வார்த்தை அளவில் மட்டுமல்லாமல் நமது செயல், நமது வாழ்வு முறை அனைத்தின் வழியாக நாம் நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அருள் பணியாக காணப்படுகின்றது. இந்த நாளிலும் கூட சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு அருமையான பாடலை நாம் பாடினோம். அறிவிக்காமல் நான் இருப்பேனோ, அண்ணல் இயேசுவின் அன்பை பிறருக்கு அறிவிக்காமல் நான் இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லும்போது, ஒரு விசுவாசி என்று சொல்லும்போது, அந்த விசுவாசி நற்செய்தியை அறிவிக்கின்றவராக இருக்க வேண்டும். ஆகையால் தான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு தன்னுடைய முதலாம் கடிதத்தை எழுதுகின்ற வேளையிலும் கூட அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, woe to me if I do not preach the gospel. நற்செய்தியை நான் அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ, எனக்கு சாபக்கேடு என்று பவுலடிகளார் கூறுகின்றார். ஆகையால் நாம் அனைவரும் விசுவாசிகளாக நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பணிதான் அருட்பணியாக இருக்கின்றது. ஆகையால் இந்த அருட்பணி என்பது திருச்சபைக்கு அடித்தளமான பணி. With mission, the church is a movement. Otherwise, it becomes a monument. எந்த திருச்சபையில் அருட்பணி இருக்கின்றதோ, அருட்பணி செயல்பாடுகள் இருக்கின்றனவோ, அந்த திருச்சபை ஒரு இயக்கமாக இருக்கும். ஒரு இயக்கமாக இருக்கும். ஒருவேளை அந்த திருச்சபையில் அருட்பணி செயல்பாடுகள் இல்லை என்றால் அந்த திருச்சபை வெறும் ஒரு நினைவு சின்னமாக இருக்கும். ஆகையால் நமது திருச்சபை ஒரு இயக்கமாக இருக்க வேண்டுமாம், இல்லை என்றால் ஒரு நினைவு சின்னமாக இருக்க வேண்டுமாம் என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு பெரிய அறைக்குவலாக இருக்கின்றது. ஆகையால் தான் திருச்சபையின் மிக முதன்மையான கடமை, ஒவ்வொரு விசுவாசியின் மிக முதன்மையான பொறுப்பு நற்செய்தியை அறிவிப்பது, அருட்பணியில் ஈடுபடுவது. வார்த்தை அளவில் மட்டுமல்லாமல் செயல் வழியாக நற்செய்தி, இதுதான் அருட்பணி. ஆகையால் இந்த நாளிலும் கூட அருட்பணி ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமது தியானத்திற்காக அடித்தளமாக நான் தெரிந்து கொண்டிருக்கின்ற திருமறை பகுதி கடைசியாக வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி. தூய மத்தேயு என்பவரால் எழுதப்பட்ட நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 20 முடிய. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தனது சீடரை சந்திக்கின்ற ஒரு அருமையான நிகழ்வு. 11 சீடர்களும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்ற ஒரு அழகான, ஒரு இனிமையான ஒரு சந்திப்பு. அவர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற அந்த அழகான உரையாடலை நாம் இந்த திருமறை பகுதியில் பார்க்க முடிகின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. அதை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். பொதுவாக இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 20 வசனங்களை ஆங்கிலத்தில் தி கிரேட் கமிஷன் என்று கூறுவார்கள். தி கிரேட் கமிஷன், ஆண்டவருடைய பெரிய கட்டளை, ஆண்டவருடைய மிக சிறந்த
முதன்மையான கட்டளை. அதை தான் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆகையால் இந்த திருமறை பகுதியின் வழியாக சில முக்கியமான காரியங்களை தியானிக்க இந்த நாளில் நாம் முயற்சி செய்யலாம். ஆகையால் இந்த திருமறை பகுதியை பார்க்கும்போது 16ஆம் வசனம் 11 சீடர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 11 சீடர்கள் இயேசு அவர்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்த செய்தியின்படி அவர் எந்த மலையை குறித்தாரோ அந்த மலைக்கு இவர்கள் செல்கின்றார்கள். அந்த மலையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இங்கே காண முடிகின்றது. மலை என்று சொல்லும்போது மத்தேயு நற்செய்தி நூலில் மலை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியின் தொடக்கத்தில் தீயோனோடு அவருக்கு ஏற்படுகின்ற அந்த சந்திப்பு, சாத்தானோடு ஏற்படுகின்ற ஒரு உரையாடல், அந்த நேரத்திலும் கூட சாத்தான் அவருக்கு முன்பாக ஒரு தவறான அதிகாரத்தை வைக்கின்றார், ஒரு போலியான அதிகாரத்தை வைக்கின்றார். அந்த போலியான அதிகாரத்தை நான் உனக்கு தருகின்றேன் என்று சொல்கின்றார். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த போலியான அதிகாரத்தை நிராகரித்து, உண்மையான அதிகாரம் என்பது கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருப்பதின் வழியாக தான் கிடைக்கும் என்பதை மிக உறுதியாக சொல்லுகின்றார். அந்த சோதனைகளை அவர் மேற்கொள்கின்ற நிகழ்வை நாம் அங்கே பார்க்கின்றோம். இது ஒரு மலையின் அருகில்தான் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒருவேளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியின் தொடக்கத்தில் ஆற்றுகின்ற ஒரு மிக சிறந்த உரை, ஒரு மிக சிறந்த அருளுரை, அதை நாம் மலை பிரசங்கம் என்று கூறுகின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது மலை பிரசங்கம். ஆகிய மீண்டுமாக ஒரு மலையின் மேல் ஆண்டவர் பிரசங்கம் செய்கின்றவராக இருக்கின்றார். அந்த மலை என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக மாறுகின்றது. இப்படி நீங்கள் மத்தேயு நற்செய்தி நூலை பார்க்கும்போது பல இடங்களில் மலை என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக உள்ளது. ஒருவேளை ஆண்டவர் மறுரூபம் அடைகின்ற அந்த காட்சியும் கூட ஒரு மலையின் மேல்தான் ஏற்படுகின்றது. ஆகிய மீண்டுமாக இந்த பகுதியில் மத்தேயுவின் கடைசி சில வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை ஒரு மலைக்கு அழைத்து வருகின்றார். அந்த மலையின் மேல் அவர்களுக்குள்ளாக ஏற்படுகின்ற ஒரு உரையாடலை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், கோ, நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். ஆகிய அருட்பணி என்று சொல்லும்போது அருட்பணி என்பது ஆண்டவரால் அனுப்பப்படுவதுதான் அருட்பணி. ஆண்டவர் நம்மை பார்த்து புறப்பட்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றார். அருட்பணி நாமவே தெரிந்து கொள்கின்ற ஒரு பணி அல்ல. அதற்கு மாறாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு வழங்குகின்ற பணிதான் இந்த அருட்பணி. ஆகையால் தான் ஆண்டவர் என்ன செய்கின்றார், அவருடைய 11 சீடர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றார். அவர்களை அனுப்புகின்றார். மிகவும் ஒரு அழகான வார்த்தை, அனுப்பப்படுதல். பொதுவாக திருச்சபை என்று சொல்லும்போது அந்த திருச்சபைக்கு ஈடாக இருக்கின்ற கிரேக்க வார்த்தை, அதனுடைய பொருள் என்னவென்றால் அழைக்கப்பட்டவர்கள். திருச்சபை என்றால் அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். நாம் அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அதே நேரத்தில் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அனுப்பப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அனுப்பப்படுகின்றவராக இருக்கின்றோம் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. ஆகையால் தான் ஒருவேளை நீங்கள் நிசேயா விசுவாச பிரமாணத்தை சொல்லுகின்ற வேளையிலும் கூட அந்த நிசேயா விசுவாச பிரமாணத்தில் நாம் என்ன சொல்கின்றோம், ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையை விசுவாசிக்கிறேன். I believe in one holy Catholic apostolic church. ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை. திருச்சபைக்கு 4 தன்மைகள்.
ஒரே திருச்சபை, பரிசுத்த திருச்சபை, பொதுவான திருச்சபை, அப்போஸ்தல திருச்சபை. அப்போஸ்தல திருச்சபை என்று சொல்லும்போது அப்போஸ்தலர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் அனுப்பப்படுகின்றவர். யார் அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்படுகின்றவர் தான் அப்போஸ்தலர், the one who sent. ஆகையால் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து புறப்பட்டு போங்கள் என்று சொல்லும்போது அவர்களை அப்போஸ்தலர்களாக அனுப்புகின்றார். அருட்பணி என்பது அனுப்பப்படுகின்ற ஊழியம். ஆண்டவர் நம்மை அனுப்புகின்றார். திருமறை பார்க்கும்போது பல இடங்களில் ஆண்டவர் தாமாகவே இந்த உலகத்தின் வரலாற்றில் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் கடவுள் இறங்கி அவர்கள் மத்தியில் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். அவர் தாமாகவே வருகின்றவராக இருக்கின்றார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல நியாயாதிபதிகளை எழுப்புகின்றார், பல அரசர்களை எழுப்புகின்றார், பல தீர்க்கதரிசிகளை அழைத்து அவர்களை இந்த பணியை செய்வதற்காக அனுப்புகின்றார். அது மட்டுமல்லாமல் மிக உயர்ந்த மிக சிறப்பான செய்தி என்னவென்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கூட அனுப்புகின்றவராக இருக்கின்றார். ஆகிய ஆண்டவர் வரலாற்றின் எல்லா விதமான கட்டங்களிலும் கூட பலரை தெரிந்து கொண்டு பலரை அவருடைய பணியை செய்வதற்காக அனுப்புகின்றார். ஆகையால் இந்த திருமறை பகுதியில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தெரிந்து கொண்ட அந்த 11 சீடர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றார். ஒரு அழகான அறைக்கூவல் சீடர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஏனென்றால் பல நேரங்களில் ஆண்டவரை சந்திக்கும் போது வியப்படைகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவருடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அவருடைய அதிகாரத்தை ஆற்றலை பார்க்கும்போது நாம் வியப்படைந்து அங்கேயே நின்று விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய ஆற்றலை பார்த்தவர்கள், என்னுடைய அன்பை சுவைத்தவர்கள் அனைவரும் எனக்காக புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். ஒருவேளை இன்றைய நாளிலும் கூட நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் நூல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது கூட ஒரு மிக அழகான காட்சி, மிக ஆடம்பரமான ஒரு காட்சி, வியப்புக்குரிய காட்சி. ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய அதிகாரம் அங்கே காண்பிக்கப்படுகின்றது. அந்த காட்சியை பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி வியப்படைகின்றார். ஆனால் வியப்படைந்த பிறகு ஆண்டவர் அவரை அனுப்புகின்றவராக இருக்கின்றார். யார் என் நிமித்தமாக செல்வார் என்று சொல்லும்போது நான் செல்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் செல்கிறேன், நான் புறப்பட்டு செல்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, இந்த அருட்பணி என்பது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அனுப்புகின்ற பணியாக இருக்கின்றது. நற்செய்தியை அறிவிப்பதற்காக வார்த்தையின் வழியாக, செயலின் வழியாக, வாழ்வின் வழியாக அந்த நற்செய்தியை அறிவிப்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கின்ற மிக சிறந்த கடமையாக உள்ளது. தொடர்ந்து 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி, சகல ஜாதிகள் என்ற வார்த்தை இருக்கின்றது. சகல நாடுகள், சகல மக்கள், உலகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து மக்களையும் நீங்கள் சீடராக்குங்கள் என்ற பணியை ஆண்டவர் சீடர்களுக்கு தருகின்றார். ஆகிய அருட்பணி என்பது மக்களை சீடராக்குகின்ற பணிதான் அருட்பணி. வெறும் திருச்சபையின் உறுப்பினராக்குவது அருட்பணி அல்ல. பல நேரங்களில் நாம் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மதத்தை சாராத ஒருவரை எப்படியாவது நமது மதத்திற்குள்ளாக கொண்டு வந்து அவர் நம்முடைய மதத்தில் இருக்கின்றவராக இருக்க வேண்டும், நம்முடைய திருச்சபையின் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கூறுகின்றார் என்றால், நீங்கள் அவர்களை சீடராக்குங்கள். அவர்களை உறுப்பினராக்குவதற்கு மேலாக அவர்களை சீடராக்குங்கள் என்று சொல்கின்றார். என்னுடைய அழைப்பை பெற்றவர்களாக அவர்கள் வாழ வேண்டும், அதுதான் மிக முக்கியமானது. ஒரு மத அடையாளம் மட்டுமல்ல,
ஒரு திருச்சபை அடையாளம் மட்டுமல்ல, அதற்கு மாறாக கிறிஸ்து என்ற அடையாளம் அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சீடருடைய மிக முக்கியமான பண்பு. ஆகில் சீடராக்குங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் கிறிஸ்துவின் அடையாளம் உடையவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவில் இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் அசைகின்றவர்களாக இருக்க வேண்டும், இயங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. சகல ஜாதிகள் அல்லது சகல நாடுகள் ஆகியால் இந்த அருட்பணி என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கான பணி அல்ல. இந்த அருட்பணி அனைவருக்கும் உரியது. ஆகையால் தான் மத்தேயு என்ன சொல்கின்றார்? சகல நாடுகளையும் சகல நாட்டை சார்ந்தவர்களையும் இந்த உலகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து மக்களையும் நீங்கள் சீடராக்குங்கள். ஒருவேளை நீங்கள் மார்க் நற்செய்தி நூலை பார்த்தீர்கள் என்றால் அந்த கடைசி பகுதியில் இதே வண்ணமாக ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது. அங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், சகல சிருஷ்டிக்கும் நீங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள். வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சகல சிருஷ்டிக்கும், விலங்குகள், இந்த படைப்பில் காணப்படுகின்ற பலவிதமான உயிரினங்கள், இந்த படைப்பில் இருக்கின்ற பலவிதமான உயிரினங்களுக்கு நீங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்கே கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த அருட்பணி என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கான பணி அல்ல. இந்த அருட்பணி என்பது சகல உலகத்திற்கும் சகல படைப்பிற்கும் செய்யப்படுகின்ற அருட்பணியாக இருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த மேன்மையான பணி, இந்த மகத்துவமான பணி, இந்த உயர்வான பணி யாருக்கு வழங்கப்படுகின்றது என்று பார்க்கும்போது இந்த 11 சீடர்களுக்கு. யார் இந்த 11 சீடர்கள்? இயேசுவை காட்டிக் கொடுத்தவர்கள், இயேசுவை மறுதலித்தவர்கள், இயேசுவை விட்டு ஓடி போனவர்கள், இயேசுவோடு நிற்காமல் தங்கள் சுயநலத்தின் நிமித்தமாக அவர்கள் இயேசுவின் பணியிலிருந்து விலகி சென்றவர்கள். ஆகிய இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட மிக குறைவான மக்களை இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அழைப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இவர்கள் மிக சிறந்தவர்கள் அல்ல, பெரிய தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல, மிக மேன்மையானவர்கள் அல்ல. அதற்கு மாறாக வெரி இம்பர்ஃபெக்ட் பீப்புள், குறைவுள்ள மனிதர்கள். ஆனால் அந்த குறைவுள்ள மனிதர்களை அழைத்து மிக நிறைவான பணியை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு சிறந்த பணியை தருவதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆகையால் தான் இந்த பணி மேன்மையான பணியாக இருந்தாலும் கூட எளிமையான சாதாரணமான மக்களுக்கு வழங்கப்படுகின்ற பணியாக இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட நாம் நிருப பாடமாக வாசித்த திருமறை பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அதிலிருந்து ஓரிரண்டு வசனங்களை உங்களுக்காக வாசிக்கின்றேன். அனனியா என்ற ஒரு சீடருக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன், அதாவது சவுல், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நான் அவரை தெரிந்து கொண்டிருக்கின்றேன், சவுல் என்ற மரிந்தரை தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தமாய் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். சவுல் என்ற ஒரு மனிதன், மிக வைராகியமான ஒரு யூதர். அந்த யூத மதத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், குறிப்பாக இயேசுதான் மேசியா என்று கூறுகின்ற இந்த கூட்டத்தை ஒழித்து விட வேண்டும். அனைவரும் யூத மதத்தில் மட்டுமே நம்பிக்கை வைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்று நினைத்து திருச்சபையை துன்புறுத்துகின்ற ஒரு சவுல். அந்த சவுலை ஆண்டவர் அழைத்து அந்த சவுலுக்கு ஒரு மேன்மையான பணியை தருகின்றார். அது எவ்விதமான அருட்பணி என்றால், என் நிமித்தமாக பல பாடுகளை நீ அனுபவிக்க வேண்டும். மிக கடினமான பணி, பாடுகள் நிறைந்த பணி, துன்பங்களை நீ ஏற்று சகிக்க வேண்டிய பணி, அதை தான் நான் உனக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று
இயேசு கிறிஸ்து இங்கே வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை சவுல் இயேசு கிறிஸ்துவின் அந்த காட்சியை பார்ப்பதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவின் குரலை கேட்பதற்கு முன்பாக ஒரு வைராகியமான விசுவாசியாக தான் இருக்கின்றார். தன்னுடைய மதத்திற்காக உயிரை கொடுப்பவராகவும் உயிரை எடுக்கின்றவராகவும் இருக்கின்றார். தன்னுடைய மதத்திற்காக வன்முறையை பயன்படுத்துகின்றவராக இருக்கின்றார். தன்னுடைய மதத்திற்காக பலரை அச்சுறுத்தி பலரை துன்புறுத்துகின்றவராக இருக்கின்றார். இனிமேல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்படுகின்றது. வெறும் மத ரீதியான மாற்றம் மட்டுமல்ல, ஒரு விசுவாசத்திலிருந்து இன்னொரு விசுவாசத்திற்கு வருகின்ற ஒரு நிலை மட்டுமல்ல, அதற்கு மாறாக ஒரு மனப்பான்மையிலிருந்து இன்னொரு மனப்பான்மைக்குள்ளாக வர வேண்டும். துன்புறுத்துகின்றவர் இனிமேல் துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றவராக இருக்க வேண்டும். பாடுபடுத்தினவர் இனிமேல் பாடுகளை ஏற்கின்றவராக இருக்க வேண்டும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என் நிமித்தமாக பல பாடுகளை அவர் ஏற்க வேண்டும் என்பதை சொல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, அருட்பணியின் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் நாம் அனைவரும் சீடர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த சீடத்துவம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது இது அன்பின் சீடத்துவமாக இருக்கின்றது. அதிகாரத்தின் சீடத்துவம் இல்லை, அச்சுறுத்தலின் சீடத்துவம் அல்ல, வன்முறையின் சீடத்துவம் அல்ல, அதற்கு மாறாக அன்பின் சீடத்துவம். ஆகையால் தான் இந்த நாளிலும் கூட பாடினோம், தெய்வன்பின் வெள்ளமே. ஆண்டவருடைய அன்பை நாம் பறைசாற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் சில நேரத்தில் நாம் இன்னொரு பாடலை பாடுவோம், தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தாரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவதுதான் நமது பணி. ஆனால் எப்படி அதை செய்கின்றோம்? அன்பாய். தாசரே இத்தாரணியை அன்பாய், அச்சுறுத்தலின் நிமித்தமாக அல்ல, வன்முறையின் நிமித்தமாக அல்ல, அதற்கு மாறாக அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்குவதுதான் நமது அருட்பணியாக இருக்கின்றது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. கடைசியாக இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். 20ஆம் வசனம். 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்ற காரியம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆகையால் அருட்பணி என்பது உபதேசத்தின் பணி. ஞானஸ்நானம் வழங்கிவிட்டோம், எங்கள் கடமை முடிந்து விட்டது. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், இனிமேல் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள், இனிமேல் அவர்கள் விசுவாசிகளாக இருக்கின்றார்கள், போதும் என்று எண்ணாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? நீங்கள் அவர்களை சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை வழங்கி, அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய தொடர் பணி என்னவென்றால், நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசத்தின் பணி, அதுதான் அருட்பணியாக இருக்கின்றது. அதிலும் கூட ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். அரைக்குறையான உபதேசம் அல்ல, ஒரு நிறைவான முழுமையான உபதேசத்தை நீங்கள் இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறுவதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஆகையால் அருட்பணி என்பது உபதேசத்தின் பணி. பல நேரங்களில் நம்முடைய அருட்பணி செயல்பாடுகளை நாம் பார்க்கும்போது எப்படியாவது ஒரு நபரை நமது விசுவாசத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இந்த வருஷத்துல இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், அதுல நமக்கு ஒரு பெரிய பெருமை, ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு அந்த மக்களை நாம் எப்படி கவனிக்கின்றவர்களாக இருக்கின்றோம், எப்படி உபதேசிக்கின்றோம் என்பது மிகவும் அவசியம். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்கள் நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அதை உபதேசியுங்கள். மிக ஒரு உன்னதமான பணியை ஆண்டவர் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய சீடராக இருக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்தில் வளர்கின்றவர்களாக, இறை அறிவில் வளர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த உபதேசத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஒருவேளை எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே பவுலடிகளார் ஒரு அழகான காரியத்தை சொல்லுவதை நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2 வசனங்கள்.
14, 15. ஆகையால் எபேசு திருச்சபையில் இருக்கின்ற மக்களுக்கு பவுலடிகளார் கூறுகின்ற செய்தி, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் குழந்தைகளைப் போல அலைகளைப் போல இல்லாமல் நாம் ஆண்டவருக்குள் வளர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஞானத்தில் நாம் பெறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அருட்பணியின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் உபதேச பணியில் ஈடுபட வேண்டும், உபதேசிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக ஆண்டவர் தருகின்ற ஒரு பெரிய வாக்குறுதி என்னவென்றால், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். என்னுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். நான் எல்லா நேரங்களிலும் கூட உங்களோடு பயணம் செய்வேன், உங்களை வழிநடத்துவேன் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அருட்பணி மேன்மையான பணி, ஆண்டவர் நமக்கு வழங்கியிருக்கின்ற பணி. ஆனால் பாடுகள், துன்பங்கள், கடின பாடுகள் நிறைந்த பணி. ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்குறுதி என்னவென்றால், இந்த கடினமான பணியை நீங்கள் செய்யும் போது நான் உங்களோடு இருப்பேன். உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் கூட நான் உங்களோடு இருப்பேன். ஒரு நிரந்தரமான உறவை நான் உங்களோடு ஏற்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. எனக்கு பிரியமானவர்களே, அருட்பணி ஞாயிறு, மிஷன் சண்டே, ஆண்டவருடைய அருட்பணியை நினைவு கூறுகின்ற நாள், ஆண்டவருடைய அருட்பணியை ஏற்கின்ற நாள், ஆண்டவருடைய அருட்பணியில் ஈடுபடுவதற்கான நாள். ஆகிய நாம் அனைவரும் அருட்பணியாளர்கள் தான். we are all missionaries. மிஷினரி என்று சொல்லும்போது எங்கேயோ செல்கின்ற ஒரு நபர் மட்டும்தான் மிஷினரி அல்ல. எல்லா இடங்களிலும் கூட நாம் மிஷினரிகளாக செயல்படுவதுதான் கடவுள் நமக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான அறைகூவல். நமது இல்லத்தில் நாம் அருட்பணியாளர்களாக, நாம் வாழ்கின்ற இடங்களில் நாம் அருட்பணியாளர்களாக, நாம் படிக்கின்ற இடங்களில் நாம் அருட்பணியாளர்களாக, நமது பணிக்களங்களில் நாம் அருட்பணியாளர்களாக இருப்பதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 11 சீடர்களை பார்த்து சொன்ன வண்ணமாக நம்மையும் பார்த்து சொல்கின்றார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் புறப்பட்டு போங்கள், உங்களை கடந்து நீங்கள் போங்கள், உங்களை கடந்து பிறருக்காக நீங்கள் உழைப்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. சுயநலமான வாழ்க்கையை விட்டு ஒரு பொதுநலமான வாழ்க்கையை நற்செய்தியின் அடித்தளமாக நீங்கள் வாழ்வதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று ஆண்டவர் கூறுகின்றார். அனைவரையும் சீடர் ஆக்குவதுதான் அருட்பணி. மிக முக்கியமாக இந்த அருட்பணியில் உபதேசம் என்பது மிகவும் அவசியம். ஆகிய நீங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். அந்த உபதேசத்தை நீங்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த உபதேசத்தை வழங்குவதின் வழியாக அனைத்து மக்களும் ஆண்டவருடைய அறிவில் வரும்படி, ஆண்டவருடைய அறிவில் நடக்கும்படி நீர் அவர்களை ஏவிய வேண்டும் என்று கடவுள் சொல்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அனைத்து அருட்பணியாளர்களை நினைவு கூறுங்கள், அனைத்து அருட்பணி நிறுவனங்களை நினைவு கூறுங்கள். திருச்சபையும் கூட அருட்பணி இயக்கமாக எல்லா நேரங்களிலும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, விண்ணப்பத்தோடு நீங்கள் செயல்படுங்கள். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். இறை வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக.
88ஆம் பக்கம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்று மாறாத எங்கள் திரியேக கடவுளே, உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். உம்மை வழிபடுவது எங்களுக்கு நீர் வழங்கியிருக்கின்ற பேரின்பம். இந்த மகிழ்ச்சியான வழிபாட்டு சூழலில் நீர் எங்களுக்கு அமைதி தந்திருக்கின்றீர். ஆகையால் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை வழிபட நீர் தந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலும் கூட எங்களை சந்தித்திருக்கின்றீர், எங்களோடு பேசியிருக்கின்றீர், எங்களை அழைத்திருக்கின்றீர், எங்களோடு இருப்பீர் என்ற உறுதியான வார்த்தைகளை கூறியிருக்கின்றீர். அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த உலகத்தில் உம்முடைய பணியை செய்வதற்காக நீர் பலரை அழைத்தீர், பலரை அனுப்பினீர். உமது ஒரே பேரான குமாரனை கூட நீர் எங்களுக்காக அனுப்பினீர். ஆகையால் அருட்பணி உம்முடைய மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கின்றது என்பதை உணர்கின்றோம். இந்த அருட்பணியை செய்வதற்காக நீர் இன்னும் பலரை அழைத்து கொண்டு வருகின்றீர், அனுப்பி கொண்டு வருகின்றீர். அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த அருட்பணியில் ஈடுபடுகின்ற அனைத்து நபர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அருட்பணியாளர்கள், அருட்பணி நிறுவனங்கள் அனைத்திற்காக ஜெபிக்கின்றோம். நீரே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும், நீரே அவர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான தாளந்துகளையும் ஆற்றலையும் தந்திரள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். உமது நற்செய்தியை அறிவிக்கின்ற வேளையில், உமது நற்செய்தியை வாழ்வு வழியாக வெளிப்படுத்துகின்ற வேளையில் கூட நீர் அவர்களை சிறப்பான கருவிகளாக பயன்படுத்தி அவர்கள் வழியாக இன்னும் அதிகமான மக்களை தொட்டு அவர்களை உம்முடைய சீடர்களாக்க நீர் ஏற்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த அருட்பணி ஊழியத்தில் ஈடுபட நீர் எங்களை ஏவியருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். நாங்கள் அருட்பணியாளர்களாக செயல்பட, அதன் வழியாக உமது இறையரசை கட்ட, அதன் வழியாக உமது நற்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றுவதற்கு நாங்கள் துணை புரிய நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். எங்கள் திருச்சபைக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் திருச்சபை அருட்பணி செய்கின்ற ஒரு திருச்சபையாக எல்லா நேரங்களிலும் இருக்க நீரை அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். அது மட்டுமல்லாமல் திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரையும் ஆசீர்வதியும், அனைத்து தேவைகளையும் சந்தித்து அவர்களை சிறப்பான வழியில் நீரை நடத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்திலும் கூட உமது சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருந்து நீரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைவராக இருந்து சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த நாளிலும் கூட மீண்டுமாக எங்கள் அனைவரையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நீரை எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். சங்கீதக்காரனோடு இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். ஆமேன். மூவரு கடவுளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. வழிபாட்டுக்கு நிறைவாக தாசரே இத்தாரணியை அன்பாய் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமாக. இத்தரணியை அன்பாய்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோமாக. கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.